இத கிரிக்கெட்டுக்கு எப்படி தோனி நீங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறீங்களா இன்ஸ்பிரேஷனுக்கு? எனக்கு டேலண்ட் இருக்கோ, இல்லையோ எனக்கு ஹைட் இருக்கோ, எனக்கு லுக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வேணாம். எனக்கு பிரெயின்ஸ் இருக்கு அதெல்லாம் வேணாம். இஃப் ஐ டிசைட் டு டூ சம்திங் ஐ வில் டூ இட்ன்னா அது கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டேலண்ட்ன்னு தோனி காமிக்கிறார்ல. இது அடுத்த தோனி. இந்த அடுத்தது பொலிட்டிக்கல் தோனி இருக்காரு. இவரும் அதே ஒண்ணு காமிச்சாரு. முதல்ல ரீகாலிங் ஒன் ஸ்மால் ஃபிளாஷ்பேக் ஃபார் விஜய் ஃபேன்ஸ். முதல்ல யூத்ல நடிச்சபோது நான் வந்து அவருடைய வண்டிக்கு வெளியில நின்னேன். அவர் உள்ளுக்குள்ள இருந்தாரு. செம்ம க்ரௌட் அவரை பார்க்கறதுக்கு. நான் அவரை பார்த்தது இல்ல. வெளில வரும்போது என்ன உள்ள கூப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு நீங்க இங்கே இருங்கன்ட்டு போனார். நான் போயிட்டு வரேன்ட்டு வந்தார். வந்த உடனே அப்புறம் நீங்க தமிழன் பார்த்தீங்களான்னு கேட்டோம். நான் பார்த்தேன் சார். நான் ஃப்ராங்கா சொல்லலாமா என் வியூஸ? கண்டிப்பா சொல்லுங்க சார். இல்ல நல்லா இருந்தது. நீங்க சிவிக் இஷ்யூஸ் தான் டீல் பண்றீங்க. ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் ஊர்லன்ட்டு நீங்க பண்றீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஒண்ணு ரொம்ப பிரீச்சியா இருந்தது. ஏதோ ஒரு லெக்சர் அடிக்கிற மாரி இருந்தது. சதயம்சத்தோட இருந்தா நல்லா இருக்கும். தப்பா நினைச்சுக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல சார். என் கூட ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க கடப்பாரைய வச்சுன்னு சுத்துவாங்க. நான் எது பண்ணாலும். நீங்க என்ன வேணா சொல்லலாம். நீங்க பேசுறத பார்த்தா நீங்களே சிஎம் ஆயிடுவீங்க போல இருக்கேன்னு ஒரு ஜோக் அடிச்சு. அந்த ஜோக் இன்னைக்கு ஃபேக்ட் ஆயிடுச்சு. அவருக்கு ஞாபகம் தெரியாது. ஆனா எனக்கு சொன்னேன். எனிவே கங்க்ராட்ஸ். நமக்கு என்ன கான்பிடன்ஸோட யார் வந்தாலுமே அவங்க நல்லது பண்றாங்கன்னா, தோனி கிரிக்கெட்ல பண்ணலாம். இவரு வந்து கவர்னன்ஸ்ல பண்ணலாம். யார் பண்ணாலுமே நமக்கு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப்.